ஹாய், வெல்கம் பேக் டு வரதி ஏவிஎஃப்எக்ஸ் சேனல். நம்ம சேனலில் நம்ம ஒரு சின்ன வீடு ஒன்று மாடல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ப்ரீவியஸ்லி பண்ண வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி கார்ட்ஸ்லேயும் லிங்க் வரும், அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் நம்ம பிளண்டரை பேசிக்ஸ்லேருந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸில் ஆரம்பித்து மாடலிங் டூல்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஒரு 17 டூல்ஸ் தனித்தனியாக கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், எதுவும் டிலே பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எப்போவும் சொல்கிற மாதிரி நீங்கள் புது வியூவராக இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ஆன்சர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட் இந்த பில்லர் இருக்கு இல்லையா, இந்த பில்லரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வைப்போம். இங்கே இருக்கக்கூடிய இந்த வுட்டன் பில்லரை ஸ்ட்ராங்காக வைப்போம். ஸ்ட்ராங்காக மீன்ஸ் டீட்டெயிலாக பண்ணுவோம். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா, இதை நம்ம ஒரே ஆப்ஜெக்டாகவே பண்ணிக்கலாம், இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நான் இதை வந்து கொஞ்சம் தனித்தனி ஆப்ஜெக்டாக பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். நான் இது வுட், கீழே இருக்கிறது ராக். பட் ஸ்டில் இது நம்ம ஒரே ஆப்ஜெக்டாகவே பண்ணலாம். பண்ணி டெக்ஸ்சரில் நம்ம டீட்டெயில் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நான் ஒரே ஆப்ஜெக்டாகவே பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு சைஸ் மாறுதோ அந்த இடத்துலலாம் லூப் வேணும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் ஒரே சைஸில் வருது, இங்கேருந்து நமக்கு சைஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது, விச் மீன்ஸ் இந்த ஷேப்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம லூப் பண்ணணும். எப்போவுமே லூப் போடும்போது எடுத்தோடனே அதிகமான மெஷர்ஸ் போட்டுறக்கூடாது, கம்மியாக தான் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் இந்த பீம் கீழே இருக்கு இல்லையா, இதை எப்படி பண்ணோன்னா, பீம் செலக்ட் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள், எடிட் மோடு வந்துடலாம். எடிட் மோடு வந்ததும் ஷிஃப்ட் இசட் ப்ரெஸ் பண்ணி ஒயர் ஃப்ரேம் போய்ட்டு ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி திரும்பி ஷிஃப்ட் இசட் கொடுங்க, சாலிட் மோடு வந்துடும். இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கீழே இருந்தால் போதும். நெக்ஸ்ட் எடிட் மோட்லேயே கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணி லூப் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ லூப் வந்து இங்கேருந்து எனக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இது இருக்குது. இதிலேருந்து பாட்டம் தான் எனக்கு சைஸ் மாறுது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் இசட் கொடுத்து எல்லா ஒயர் ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் இசட் இதை ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ எனக்கு தேவையான அளவு நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு லூப் கொடுத்துட்டு, இந்த லூப் தான் வந்து கல் இருக்குது இல்லையா, ஸோ கல்லுடைய பாட்டம் லேயர் ஆஃப் ஸ்டோனுக்கு வந்து இதுதான் வந்து அளவு. அதுக்கப்புறம் இந்த ஸோ நான் இதை பண்ணும்போது தான் எனக்கு இன்னொன்று புரியுது, இதை இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் பண்ணிவிட்டு மேலே மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு ஷிஃப்ட் இசட் கொடுத்து இது எல்லாத்தையுமே கொண்டு வரேன். கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லூப்பையும் செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு, இப்போ இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஈவனாக போகுது இல்லையா, அந்த மாதிரி போகக்கூடாது நமக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சைஸ் கொஞ்சம் ரேண்டமாக இருக்கும் நமக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் டோருக்கு எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஸ்டோன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி வைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரேண்டமாக ஒரு 3 லூப் போட்டுக்கலாம் இந்த பீமில். அதுக்கு முன்னாடி இந்த பீமுடைய டாப் எண்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாப் எண்ட்னா இங்கே வருது இல்லையா, இதனுடைய எண்டை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணுறேன். 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது ஆப்ஜெக்ட் மோடில் இது ரெண்டை மட்டும் நான் ஐசோலேட் பண்ணிக்கிறேன். இந்த பீமையும் இந்த வீடையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் கொஸ்டின் மார்க் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ஐசோலேட் ஆகும். இப்போ இதை நம்ம தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் எடிட் மோடு போயிட்டு ஷிஃப்ட் இசட் கொடுத்துட்டு, ஸோ பீம் வந்து கொஞ்சம் சென்டராகவும் வரலாம் வச்சுட்டு, இங்கே டாப்பில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க வெர்டெக்ஸை இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் இருக்க 2 வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டு கரெக்டாக ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து தனியாக வெளியே இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு உள்ளே இருக்கணும். ஸ்கேல் எக்ஸ்
ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, திரும்ப ஐசோலேட்லேருந்து வந்துட்டு இந்த ஒரு பில்லரை மட்டும் ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பில்லர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேண்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ஒரு 3 லூப் போட்டுக்கலாம். இந்த 3 லூப்பையும் ஒன்று ஒவ்வொரு சைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 லூப் நான் எப்படி போட்டேன் அப்படின்னா, கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்ததும் ஒரு லூப் வரும். ஸோ ஹரிசாண்டலாக கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா வெர்டிக்கலாக வரும். சைடில் இருக்க லூப்ஸில் வச்சிங்கன்னா ஹரிசாண்டலாக வரும். ஸோ இப்போ ஒரு லூப் இருக்குது. நான் ஸ்க்ரோல் பண்ணால் எனக்கு எத்தனை லூப் வேணுமோ அத்தனை லூப் வரும். ஸோ எனக்கு 3 லூப் போதும். வந்ததுக்கப்புறம் மவுஸில் ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணது எத்தனை லூப் போடணும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மறுபடியும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதோட பிளேஸ் மட்டும், அந்த லூப்ஸோட பிளேஸ் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த டூல் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே லூப் டூல்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ லூப் போட்டாச்சு. இப்போது ஒவ்வொரு லூப்பையும் செலக்ட் பண்ணி இப்போ இந்த பாட்டம் லூப் மட்டும் தனியாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இந்த ஒரு லூப்பை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு லூப்பை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த லூப் ஃபுல்லாகவே எனக்கு செலக்ட் ஆகிடும். நார்மலாக நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஏதாவது ஒரு வெர்டெக்ஸோ இல்லை ஒரு எட்ஜோ மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்கிறதுல நீங்கள் வெர்டெக்ஸ் எட்ஜ் போடலாம். இதுக்கு வந்து ஷார்ட்கட் 1 2 3. ஸோ இப்போது செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து நான் எட்ஜ் மோடுக்கு 2 ப்ரெஸ் பண்ணி போகிறேன். இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு எட்ஜாக செலக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரேண்டமாக ஸ்கேல் பண்ணுறேன். திரும்ப இங்கே கிளிக் பண்ணி அதே மாதிரி கொஞ்சம் ரேண்டமாக சேம் நீங்கள் வந்து இன்னொன்று என்ன பண்ணலான்னா வெர்டெக்ஸை பிடிச்சி கொஞ்சம் ரேண்டமைஸ் கொடுக்கலாம். ரொம்ப கொடுத்துடாதீங்க, கொஞ்சம். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த கல்லுக்கும் கொடுக்கணும். நம்ம காமனாக ஜென்ரலாக மூவ் பண்ணாலே அது கொஞ்சம் ரேண்டமாக வந்துடும். ஓகேவா? எதுவுமே வந்து நமக்கு எக்ஸாக்ட் ஷேப்பில் இருக்காது. அதாவது எக்ஸாக்டாக லீனியராக இருக்காது. ஓகே, ஒரு பில்லர் வந்து பண்ணிட்டோம். இதை திரும்ப ஸ்லாஷ் கொஷின் மார்க் இருக்குல்ல, அந்த ஸ்லாஷை கொடுத்துட்டு வந்துக்கலாம். வந்துட்டு இதையே இப்போது ரைட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட். அதே மாதிரி இங்கே இருக்கிறதையும் டெலீட். இந்த ஆப்ஜெக்டையும் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த பில்லரை செலக்ட் பண்ணி 1 ப்ரெஸ் பண்ணோம். 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பில்லருடைய ஆரிஜின் இருக்குல்ல, இந்த ஆரிஜினை வந்து கிரிட்டோட சென்டருக்கு கொண்டு வர போகிறேன். இங்கே கொண்டு வர போகிறேன். ஷிஃப்ட் Z ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா தெரியும், இங்கே கொண்டு வர போகிறேன். ஸோ அது எப்படி கொண்டு வரலான்னா கண்ட்ரோல் A ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தோன்னா இந்த ஆப்ஜெக்டுடைய ஆரிஜின் இங்கே வந்துடும். ஸோ எதுக்காக இந்த ஆப்ஜெக்டுடைய ஆரிஜினை இங்கே கொண்டு வந்தோன்னா, இப்போ நமக்கு ஒரு சைடு இருக்க பில்லர் பண்ணிட்டோம். அதே பில்லர் தானே இந்த சைட்லேயும் வரும். நம்ம ஜஸ்ட் அதை மிரர் பண்ணால் போதும். ஸோ மிரர் பண்ணுறதுக்கு ஆரிஜின் சென்டரில் இருக்கணும். சென்டரில் கொண்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, இங்கே ப்ராப்பர்ட்டி பேனல் வந்து மாடிஃபையர், ஆட் மாடிஃபையர், ஜென்ரேட் மிரர் கொடுத்தீங்கனாலே இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஒரு பில்லர் வந்துடும். ஸோ 2 சைடு நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை, பில்லர் வந்துடும். இப்போ இதே பில்லர் வந்து பேக் சைடில் வரத்துக்கு ஜஸ்ட் இந்த பில்லரே டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணோன்னா வந்துடும். இதுவும் நீங்கள் மிரர் போடலாம். பட் இதுக்காக நீங்கள் ஆரிஜின் இங்கே கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் எனக்கு இப்போது அது வந்து நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் நான் ஏதாவது பில்லரில் சேஞ்ச் பண்ணனா எகைன் டூப்ளிகேட் பண்ணிப்பேன். ஸோ நோ இஷ்யூ. ஓகே, பில்லர் ஓகே. இப்போது வந்து இந்த வுட்டுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது டோருக்கு வச்சுருக்கோம்ல வுட், இது வந்து அப்படியே இருக்கட்டும். இதை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துப்போம். ஷிஃப்ட் D ஸ்கேல் X. ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளேயே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் பெனட்ரேட் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் இப்படி வெளியே கொண்டு வந்து ஸ்கேல்லாம் கரெக்டாக பண்ணணும். இன்னுமே ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு டோர் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வச்சுப்போம். ஏன்னா அறுகாலுக்கும் உள்ளே தான் இது இருக்கும், கதவு இருக்கும். கரெக்டாக வச்சுக்கிறேன். கரெக்டாக இங்கே வச்சுட்டு ஷிஃப்ட் இசட் எடிட் மோட் டேப் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப எடிட் மோட் திரும்ப வந்து ஷிஃப்ட் இசட் கொடுத்துட்டு கொஞ்சம் உள்ளே இருந்தால் போதும், ரொம்ப உள்ளே போகக்கூடாது. ஸோ இப்போது இந்த பீமையும் நம்மளால் மிரர் பண்ண முடியும். ஆனால் மிரர் வேணாம். ஷிஃப்ட் டி கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ரேண்டமைஸ்லாம் பண்ணுவோம். எக்ஸாக்டாக சிமெட்ரி இந்த டோருக்குலாம் வேணாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் இதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் எக்ஸ். இப்போ நான் ஸ்கேல் எக்ஸ் கொடுக்கும்போது ரெண்டும் சேர்ந்து சென்டருக்காக ஸ்கேல் ஆகுதில்ல. இதை வந்து அதோட ஆரிஜின் பேஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக அங்கேயே இருந்து ஸ்கேல் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். எப்படின்னா இங்கே மேலே இங்கே வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பிவட் பாயிண்ட் இருக்கும். இதில் இண்டிவிஜுவல் ஆரிஜின் இது சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் அதனுடைய இண்டிவிஜுவல் ஆரிஜின் பேஸ் பண்ணி அங்கேருந்தே ஸ்கேல் ஆகும். ஸோ நான் இப்போ இங்கேருந்தே ஸ்கேல் பண்ணுறேன் பாருங்கள், தெரியுதா? இப்போ நான் ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணுறேன், அங்கேருந்தே ஸ்கேல் ஆகும். ஸோ ஸ்கேல் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். இந்த பீம்லாம் வந்து இன்னும் வெளியே ஓகே கரெக்டாக தான் இருக்குது. இங்கே மேலே இருக்க பீமையும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இன்னும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் ஜி நல்லாவே ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நல்லா நீங்கள் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே பெருசாக இருக்குது. இந்த பீம் மட்டும் எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது, இப்படி இருக்குது. நம்ம இதை கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த சைடு எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னா 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடிட் மோடு வாங்க. ஷிஃப்ட் இசட் ப்ரெஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணுங்கள். சேம் தான் இங்கேயும். நீங்கள் இதுக்கும் சிமெட்ரைஸ் பண்ணணுன்னா பண்ணலாம். நான் இப்போ அதுக்காக போயிட்டு மிரர் பண்ணணும் அப்படின்றத விட ஜஸ்ட் இப்படியே மாடல் பண்ணிடுறேன். கொஞ்சம் வெளியே தெரிய வைப்போம். இந்த ஆக்சிஸில் கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். அதாவது ஒய் ஆக்சிஸில். ஓகே பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய விண்டோ. இங்கே இந்த பில்லருடைய பாட்டம் இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஸ்கேலாக இருக்குது. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி லூப் செலக்ட் பண்ண பார்க்குற முடியல. ஸோ எல்லாத்தையும் ஒயர் ஃப்ரேமில் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் கொடுத்தோன்னா இது இன்னும் கொஞ்சம் இப்படி கேர்வாக வரும். ஸோ கொஞ்சம் கேர்வாக இது வரும். அதை நான் சரியாக முன்னாடி போடலை, இப்போ பார்த்துக்கோங்க கேர்வாக வரும். இப்போது இந்த விண்டோவுக்கு என்ன பண்ணலான்னா ஷிஃப்ட் டி கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதே இடத்துலேயே க்யூப் வந்துடும். லெஃப்ட் கிளிக் பண்ணக்கூடாது. ஷிஃப்ட் டி கொடுத்து உடனே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்யூப் அங்கேயே இருக்கும். அதே சமயம் டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்கேல் எக்ஸ் கொடுத்துட்டு இப்படி கொண்டு வரோம். இப்போதைக்கு கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தப்போ திரும்ப நவுத்திக்கலாம். ஸோ இங்கே நம்ம வீட்டுடைய டெப்த் நமக்கு தெரியுதா, க்யூபோட டெப்த் அந்தளவுக்கு டெப்த் வச்சுப்போம். ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த பக்கம் ஒன்று,
ஸோ இதே ஷிஃப்ட் டி கொடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டூல் பார் வரும். இது வந்து இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸ்க்கு ஷார்ட்கட் வரும், ஷிஃப்ட் ஸ்பேஸ். ஸோ இதில் நான் வந்து ரொட்டேட் கொடுக்குறேன், எனக்கு ரொட்டேட் காமிக்கும். இப்போ ரொட்டேட் ஒய் 90. ஸோ எந்த ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுன்றதை பார்க்குறதுக்காக தான் நான் அதை பண்ணேன். இப்போ நான் இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுட்டு ஸ்கேல் சி, ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு எடிட் மோட் ஷிஃப்ட் இசட் அண்ட் இப்படி மூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கோங்க, ஓகேவா? ரேண்டமைஸ் முக்கியம், அதாவது ஆஃப்செட் முக்கியம். ரியல் லைஃப்பில் எதுவுமே எக்ஸாக்டாக இருக்காது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே ஷிஃப்ட் டி கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன். இது நீங்கள் ஜி ஆக்சிஸ் தானே மேலேன்னு கேட்கலாம், பட் ஆப்ஜெக்டுடைய ஸ்பேஸ் வந்து லோக்கலில் இருக்குது. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன லோக்கல் ஸ்பேஸ்னால் எது, வேல் ஸ்பேஸ்னால் எதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா. ஸோ பண்ணியாச்சு. இது அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி மூவ் பண்ணுறோம். முன்னாடி மூவ் பண்ணதே ஏதோ மறந்து போய் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த பீமுடைய ஹைட்ஸ் வந்து குறைச்சிக்கலாம். டேப் கொடுத்துட்டு ஓவராலாக இப்படி மூவ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் இசட், அப்புறம் மறுபடியும் நான் எப்பப்பெல்லாம் ஒயர் ஃப்ரேம் போகிறேனோ அப்போல்லாம் ஷிஃப்ட் இசட் ப்ரெஸ் பண்ணுறேன்னு அர்த்தம், ஓகேங்களா? நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்கள் ஸ்டக் ஆக வேண்டாம், அதுக்காக தான் சொல்லிடுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோட் ஷிஃப்ட் இசட், அப்புறம் கொஞ்சம் திரும்ப அதே மாதிரி ஒன்று வெளியே ஒன்று உள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிட்டு பண்ணிப்போம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்து கிளாஸ் இருக்குது இல்லையா? ஸோ கிளாஸ்க்கு வந்து இங்கே நமக்கு இப்போதைக்கு ஒரு ஹோல் போடணும். ஸோ இந்த க்யூப் அப்படியே இருக்கட்டும், இதை ஸ்கேல் பண்ணி ஒய் ஆக்சிஸில் ஸ்லிம்மாக மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதை இப்படியே வச்சுக்கிறேன். வீட்டில் ஹோல் போடணும், பட் அது இப்போது வேணாம். பட் உங்களுக்கு ஹோல் போடணுன்னா ஓகே, நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் வீடை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள், ஐசோலேட் பண்ணிக்கோங்க, ஸ்லாஷ் பட்டன் அழுத்தி. அப்புறம் இப்போது இதனுடைய எடிட் மோடு வாங்க. ஸோ நமக்கு இங்கே ஒரு 4 ஃபேஸ் தேவை. அதுக்கு என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் ஆர் கொடுத்து இங்கே இன்னொரு லூப் போட்டுப்போம். போட்டுட்டு இந்த லூப்பை வந்து நம்மளால் ஸ்கேல் பண்ண முடியும், அதாவது ஈக்குவல் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஷார்ட்கட்னா ஸ்கேல் பண்ணணும். ஸ்கேலுக்கு எஸ், உடனே என்ன ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ண போகிறோம், ஜி ஆக்சிஸ், அதுக்கு இசட், உடனே நம்பர் பேரில் 0. இதுக்கு நடுவில் நீங்கள் எந்த பட்டனும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நான் இன்னொரு தடவை அண்டு பண்ணிட்டு சொல்கிறேன். ஸ்கேல் ஜி ஆக்சிஸ்க்கு இசட், நம்பர் பேரில் 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஈக்குவல் ஆகிடும். ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் இது எங்கே வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இதே மாதிரி நமக்கு இப்படி ஒரு லூப் வேணும். ஸோ கண்ட்ரோல் ஆர் இங்கே ஒரு லூப் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கண்ட்ரோல் ஆர் இங்கே ஒரு லூப் போட்டுக்கிறேன். போட்டாச்சா? ஸோ இப்போது இந்த ஃபேஸை வந்து நம்ம இங்கே எங்கே வேணுமோ இது பண்ணிக்கலாம். ஐசோலேட்டை எடுத்து விட்ருவோம். நமக்கு லூப்ஸ் வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்குது. ஸோ ஆல் ப்ரெஸ் பண்ணி இந்த லூப்பை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே டவுனுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி இங்கேயும் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த லூப்பையும் ஃபுல்லாக டவுனுக்கு கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு எக்ஸ்ரே ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸ்ரே ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு 3 ப்ரெஸ் பண்ணி இங்கே ஃபேஸஸ் இருக்குல்ல, இது உங்களுக்கு எக்ஸ்ரே இப்போ கன்ஃபியூஸாக இருக்கலாம், நான் எடுத்து விட்டுறேன். ஒன்றும் இல்லை, இந்த 2 ஃபேஸை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்செர்ட், ஐசோலேட் பண்ணுறேன், ஸ்லாஷ் ஐசோலேட். ஐ ப்ரெஸ் பண்ணால் இன்செர்ட் ஆகுமா? நம்ம இன்செர்ட் டூல் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இன்செர்ட் கொடுத்துட்டு திரும்ப ஸ்லாஷ், ஸோ இன்செர்ட் கொடுத்துட்டு திரும்ப ஸ்லாஷ் பட்டனை கொடுத்து இந்த ஷேப்புக்குள்ளே வச்சுப்போம். வச்சுட்டு இதை வந்து திரும்ப ஐசோலேட், ஸ்லாஷ் கொடுத்து ஐசோலேட் பண்ணுறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரூட், இ ப்ரெஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் அப்படியே மூவ் பண்ணோன்னா கொஞ்சம் உள்ளே நமக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போய்க்கோங்க. போயிட்டு இதை வேணும்னா டெலீட் பண்ணிக்கலாம்.
நான் இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? நம்ம அதே கிளாஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை செப்பரேட் பண்ணிக்கலாம் அப்புறமா. ஆப்ஜெக்ட் மோடு வந்துடுவோம். இந்த பீமும் கொஞ்சம் வெளியே தான் இருக்குது. ஆமாம், வெளியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த விண்டோவுக்கும் நம்ம சேம் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு இங்கே பாட்டமில் பீம்ஸ் இருக்குது. ஸோ இதே பீமை வந்து நம்ம இங்கேயும் மூவ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு டி கொடுத்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். 3 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சைடு வியூ வந்துடும். நம்பர் பேடில் 3 ப்ரெஸ் பண்ணேன். ஸோ இங்கே ஒரு க்யூப் இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு கரெக்டாக பிளேஸ்மெண்ட் வச்சுருங்க. இது வந்து நமக்கு பேஸ்க்கு தான் இருக்குது. இது நம்ம வந்து வேணுன்னா தின்னாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் ஒய் ஆக்சிஸ் நல்லா தின்னாக ஸ்கேல் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இப்போதைக்கு அங்கேயே ரெஃபரன்ஸ்க்கு வச்சுப்போம். ஸோ ஸ்கேல் எக்ஸ் நல்லா உள்ளே மூவ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் எக்ஸ் இதோட டெப்த் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இங்கே நமக்கு தெரியுதா, ஜன்னலுக்கு வந்து இந்த இடத்துல டெப்த்து தெரியுதா. ஸோ இந்த டெப்த்துக்கு வந்து நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் வைக்கும் போதே டெப்த்தாக வச்சிடணும். இதுக்கு முன்னாடி இந்த க்யூபை பேஸ் பண்ணி இதுக்கு வந்து லூப்ஸ் போட்டுப்போம். ஸோ 2 லூப் இருக்குது. இந்த 2 லூப்பையும் நான் அப்படியே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி கரெக்டாக அதுக்கு மேட்சாக வச்சுட்டு மேலே ஆல்ரெடி ஒரு லூப் நமக்கு இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு லூப் வந்து கீழே பாட்டமுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, 3 ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபேஸை அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணி உள்ளே நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த க்யூபை ஷிஃப்ட்டு இசட் எடிட் மோடில் 1 ப்ரெஸ் பண்ணி வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஷிஃப்ட்டு டி கொடுத்து ஆக்சுவலாக கீழே இருக்க இந்த க்யூப் எடுத்துப்போம். ஷிஃப்ட் டி இசட் ப்ரெஸ் பண்ணி மேலே மூவ் பண்ணிக்கலாம். மேலே மூவ் பண்ணிவிட்டு இங்கே வச்சுப்போம். ஆனால் இதனுடைய டெப்த் வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஸ்கேல் ஒய் ஆக்சிஸ் ஸோ கம்மி பண்ணியாச்சு. ஷிஃப்ட் டி ஒய். இப்போ இதுக்குள்ளே நம்ம தனியாக ஒரு க்யூப் இருக்குல்ல, இதை டெலீட் பண்ணிடலாம். அது தேவையில்லைங்க. ஸோ நமக்கு விண்டோ இங்கே இருக்குது. இந்த விண்டோவும் அதுவும் ஈக்குவலாக இருக்கணும்னா ஜஸ்ட் இதை கொஞ்சம் மேலே வச்சுப்போம். நோ இஷ்யூஸ். ஓகே, இந்த ஃபேஸ் வேணும்னா நம்ம கிளாஸாக மாற்றுறதுக்கு செப்பரேட் பண்ணிக்கலாம். எப்படி செப்பரேட் பண்ணலான்னா ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடில் ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் மோடு வந்துடுங்க. ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பி ப்ரெஸ் பண்ணி பி வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். ஸோ பியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பை செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது செப்பரேட் ஆகிடும். ஸ்டில் நமக்கு எடிட் மோடில் இருக்கும். ஆனால் அந்த க்யூப் இப்போ செலக்ட் பண்ண முடியாது. அந்த பிளேனை இப்போ செலக்ட் பண்ண முடியாது. நம்ம ஆப்ஜெக்ட் மோடு வந்துட்டு இப்போ அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை மூவ் பண்ணி எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ஸ்கேல் பண்ணி வச்சுப்போம். கரெக்டாக அந்த வாலோட அளவுக்கே இருக்கும். அதே மாதிரி இதுவும் வாலோட அளவுக்கே வச்சுப்போம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் என்னென்னா
நெக்ஸ்ட் என்னென்னா இந்த விண்டோவில் இருக்கக்கூடிய ஜன்னல் கம்பி இது வைக்கணும். ஸோ இதுவும் இதுலேருந்தே எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு பார்க்காதீங்க, தனித்தனி ஆப்ஜெக்டாகவே வச்சிடலாம். ஸோ ஷிஃப்ட் டி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேல் டவுன் பண்ணிப்போம். ஸ்கேல் ஜி போதுமான அளவு வந்துடுச்சுன்னா அதே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக ஜன்னலில் பாதி இருக்க மாதிரி வச்சுப்போம். வச்சுட்டு ஹைட்டுக்கும் கரெக்டாக வச்சுப்போம். வச்சதுக்கப்புறம் 3 ப்ரெஸ் பண்ணி சைட் வியூ வந்துடுங்க. சைட் வியூவில் சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு சென்டராக வந்ததுக்கப்புறம் ஷிஃப்ட் டி கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், அங்கேயே வந்துடும். வந்ததுக்கப்புறமா ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டூல் வரும். இதில் ரொட்டேட்டை கொடுங்க. ஸோ என்ன ஆக்சிஸில் இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ ரொட்டேட் எக்ஸ் 90. இப்போ இதை மூவ் பண்ணி சென்டராக வச்சுக்கிட்டு ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஸ்பேஸ் ஜி எடிட் மோடு வந்து ஃபேஸை செலக்ட் பண்ணி அதேமாதிரி இந்த சைடில் இருக்க ஃபேஸை செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடையும் நம்ம ஸ்கேல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எடிட் மோடில் போய் டூலை யூஸ் பண்ணி வரலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கிளிச்சஸ் தெரியுதா, இது வந்து பெனட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த கம்பி இப்படி கொஞ்சம் ஓவர்லாப் பண்ணுவோம். ரியல் லைஃப்பில் அப்படி தானே இருக்கும், கம்பி கொஞ்சம் ஓவர்லாப்பாக இருக்கும், நாங்கள் வெல்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ஓவர்லாப்பாக இப்படி வச்சுப்போம். எடிட் மோட் மறுபடியும் போகிறேன். போயிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே வந்து பெனட்ரேட் பண்ண மாதிரி வச்சிடலாம். பெனட்ரேட்னா உள்ளுக்குள்ளே வைக்கிறது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பக்கம் விண்டோவும் நமக்கு ரெடி, இங்கே ரெடி. இந்த 2 பில்லரையும் இப்போதைக்கு டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பில்லர்ஸையும் ஷிஃப்ட் டி ஒய் ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த பீம் நம்ம வைக்கணும். இது வந்து நீங்கள் இங்கே இருக்க ஆப்ஜெக்ட்லேருந்தே எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. தனியாக ஒரு க்யூப், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக ஒரு க்யூப் போட்டே வச்சிடலாம். ஸோ அந்த க்யூப் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட க்யூப்ஸ் எதாவது ஹைட் பண்ணி வச்சுருப்போம், அதுலேருந்து எடுத்துப்போம். நான் ஹால் டச் கொடுத்து இந்த க்யூப்லேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இந்த க்யூபோடைய மெஷர்மெண்ட் இங்கே நமக்கு தெரியுதில்ல, இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்போம். இந்த மெஷர்மெண்ட்டே கரெக்டாக தான் இருக்கும். சைடில் மட்டும் ஸ்கேல் பண்ணிப்போம். ஸ்கேல் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிப்போம். 1 ப்ரெஸ் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆர் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகும், அதாவது வேல்யூ ரொம்ப கம்மியாக ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ இதை கரெக்டாக இங்கே வச்சுப்போம், இந்த எட்ஜில் வச்சுப்போம். வச்சுட்டு எடிட் மோட் போங்க, டேப் ப்ரெஸ் பண்ணி அப்புறம் 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெர்டெக்ஸ்க்கு. ஷிஃப்ட் இசட் ப்ரெஸ் பண்ணி ஒயர் ஃப்ரேம் போயிட்டு இதை கிராப் பண்ணுங்கள். கிராப் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே எண்டில் உங்களுக்கு இந்த ஷேப் இப்படியே எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வெளியே வரும், ஸோ வெளியே கொண்டு வந்துக்கலாம். பட் இந்த ஷேப் இப்படி ஸ்லாண்டிங்காகவே இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இங்கே நமக்கு ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடாது, இங்கே நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ அது எப்படி கொண்டு வரலான்னா ஜஸ்ட் இந்த 2 வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து குளோபல் வந்துடுங்க. குளோபலில் வந்துட்டு ஸ்கேல் எக்ஸ் 0 கொடுங்க. இந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்கேலுக்கு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ் உடனே எக்ஸை ப்ரெஸ் பண்ணி 0, 2 ஈவன் ஆகிடுச்சா? ஸோ ஈவன் ஆனதுக்கப்புறம் இப்படி மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக சென்டரில் ஒரு பீம் வரும், ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் டவுன் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு பீம் வருது, இப்படி வச்சுட்டு
ஒயர் ஃப்ரேமில் இது இன்னும் கொஞ்சம் எவ்வளோ மெஷ் வேணுமோ வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டோன்னா நமக்கு இந்த ஷேப் ரெடி. இப்போ இந்த ஷேப்பில் இன்னொன்று என்னென்னா இந்த ஷேப் வந்து கொஞ்சம் கேர்வாக இருக்குல்ல, ஆர்க் இருக்குது. ஸோ அதை எப்படி கொண்டு வரலான்னா எடிட் மோடு போய்க்கோங்க, கண்ட்ரோல் ஆர், ஒரு 3 கர்வ் போதுமா? எனக்கு 2 போதும், 2 லூப் மட்டும் போதும். ஸோ கண்ட்ரோல் ஆர் கொடுத்து 2 லூப் ஆட் பண்ணி அந்த 2 லூப்பையும் கொஞ்சம் டவுன்வர்ட்ஸாக கொண்டு வந்துக்கிறேன். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி டவுன். ஸோ நமக்கு ஆர்க் கிடச்சிரும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேப் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல லூப் இருக்கணும். லூப் இருந்தால் தான் உங்களால் ஷேப் சேஞ்சஸை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஷேப் எப்படி மேலே மூவ் பண்ணிக்கலாம். இந்த இன்செர்ட் ஆகிற இடத்துலலாம் வந்து பெனட்ரேட் ஆகுதில்ல, அதை நம்ம கடைசியாக ஒரு தடவை ஃபுல்லாகவே வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வச்சாச்சு. இப்போது இங்கே மேலே சென்டருக்கு இன்னொரு க்யூப் தேவை. இந்த க்யூபை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கொண்டு வந்து வச்சுருவோம். இதை ஹைட் பண்ணிப்போம். இந்த ஆண்டனா வந்து இதுக்கும் மேலே வருது. ஸோ இதுக்கு தான் பிளாக்கிங் நம்ம பண்ணுறது நல்ல விஷயம். ஓகே, அப்போ இது வந்து இன்னுமே பெருசாக இருக்கும். இது பெருசாக வந்துட்டு இன்னும் மேலே வரும். ஓகே, ஸோ இப்போது இந்த பீமை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் டி கொடுத்து இங்கே சென்டராக வச்சுட்டு ஸ்கேல் டவுன் பண்ணுவோம். நல்லா ஸ்கேல் டவுன் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து இங்கே இருக்கக்கூடிய பீமோட அகலம் வந்து கம்மி. ஸோ ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் அழுத்தி அப்புறம் ரொட்டேட்டை சூஸ் பண்ணுவோம். ரொட்டேட் எக்ஸ் 90. இது என்னுடைய பழக்கம். எப்போவுமே வந்து ரொட்டேட் டூல் என்ன ஆக்சிஸில் நான் ரொட்டேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்து அந்த டூலை வர வைப்பேன். ஸோ என்ன ஆக்சிஸில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கும். என்ன ஆக்சிஸில் நான் ஒர்க் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்கேல் ஒய் 3 ப்ரெஸ் பண்ணி சைட் வியூ வந்துடுவோம். 3 ப்ரெஸ் பண்ணி சைட் வியூ வந்துட்டு எடிட் மோட் போயிடலாம். எடிட் மோடில் ஷிஃப்ட் இசட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கரெக்டாக அந்தந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இங்கேயும் இங்கே வச்சு 1 ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வரணும். சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கீழே வரணும். அதே மாதிரி இங்கே மேலே இப்படி வரும். ஓகே, ஸோ இப்போது இந்த பீமை செலக்ட் பண்ணி முதல்ல பீமோட சைஸ்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. இங்கே இருக்க பீமை பார்க்கும்போது இது சைஸ் ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸோ ஷிஃப்ட் ஸ்பேஸ் ஜி, இதை வந்து லோக்கல் ஸ்பேஸ்க்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஸ்கேல் எக்ஸ், இது ஸ்கேல் எக்ஸ் லோக்கல் ஸ்பேஸ்க்கு மாற்றுறோம். கிம்பல் எப்போவுமே லோக்கல் ஸ்பேஸ்க்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எனக்கு வந்து இது ஆப்ஜெக்டோட ஓரியன் ஸ்பேஸில் ஸ்கேல் பண்ணணும். இந்த சைட்லேருந்து ஸ்கேல் ஆகணும். அதுக்காக பிவோட்டை வந்து லோக்கலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஸ்கேல் எக்ஸ் கொடுத்தேன்னா நான் ஸ்கேல் பண்ணும்போது அந்த ஓரியன்டேஷனில் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அஃப்கோர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அடி வாங்கும். ஸோ எடிட் மோடு போயிட்டு பண்ண சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பம்ப் உங்களுக்கு ரொம்ப இருக்க மாதிரி தோணுச்சுன்னா லைட்டாக ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இதே பீம் இந்த சைடு வரணும்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும். கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போது மாடிஃபையர் போயிட்டு ஆட் மாடிஃபையர் ஜென்ரேட் மிரர். ஸோ அந்த சைடு வந்துடும். கரெக்டான பிளேஸ்மெண்ட் இப்போ வந்து எல்லாமே ஈவனாக அலைன் ஆகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பீமோட இதெல்லாம் முன்னாடி இருக்குது. ஸோ அப்போது இந்த பீம் எல்லாமே முன்னாடி வரும். நீங்கள் லோக்கல் ஸ்பேஸில் இருக்கும்போது மூவ் பண்ணால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக போகும் இந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் குளோபல் போயிடுங்க. குளோபல் போயிட்டு மூவ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஈவனாக மூவ் ஆகும். ஸோ மூவ் பண்ணும்போது இப்படி வச்சு மூவ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த பீம் நல்லாவே ஃப்ரண்ட்டில் வருது. இந்த பீம் தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பீமை இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்போ நமக்கு அது அவ்வளோ டெப்த்து வரும். ஓகே, இந்த பீமோடைய டெப்த் வந்து இன்னும் அகலமாக வருது. அப்போனா ஓகே, டெப்த் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பீமை செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது வுட்டை செலக்ட் பண்ணி 7 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 7 ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடிட் மோட் டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோட் போயிட்டு ஷிஃப்ட் இசட் ப்ரெஸ் பண்ணி ஒயர் ஃப்ரேம் வாங்க. இந்த வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி திரும்ப உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் ஒயர் ஃப்ரேம்லேருந்து சாலிட் மோட் வந்துடுங்க. வந்துட்டு கரெக்டாக தேவையான அளவு வச்சுட்டு திரும்ப ஷிஃப்ட் இசட் கொடுத்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மோட் வந்துடுங்க. ஸோ நம்ம கரெக்டாக இருக்குது. ஓவரால் மூமெண்ட்டு கொஞ்சம் பண்ணணுன்னா இது என்ன ஆக்சிஸ் ஒய். ஸோ கிராப் ஒய். ஓப்பன் ஆச்சு. இப்போது இந்த விண்டோ வந்து இந்த விண்டோவும் டோர்லேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. டோரில் மிஸ்டேக் இல்லை, விண்டோவில் இருக்குது. என்னென்னா இவ்வளோ தூரம் இது வெளியே இருக்குல்ல, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த விண்டோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு வாலை விட கொஞ்சம் டெப்த்து தெரிகிற மாதிரி வச்சுப்போம். அவ்வளோதான். ஸோ இப்போது இதில் இந்த வாலுக்கான டெப்த் இல்லை, காரணம் இந்த பிளேனிங் இருக்குது. இதை டெலீட் பண்ணிவிடும். இப்போ நமக்கு ஜன்னல் தெரியுதா? ஸ்கேல் ஒய் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிவிட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது போல். ஓகே, ஒன்று டெலீட் பண்ணிட்டேன். இந்த ஜன்னலை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துப்போம். ஃபேஸ் செலக்ட் பண்ணி இங்கே நம்ம பண்ணோம் இல்லையா கம்பி, இதையே அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஸோ பவுண்டிங் பாக்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க, குளோபல் வச்சுக்கோங்க, ரொட்டேட் Z 90 டிகிரி கொடுத்துட்டோன்னா இப்படி வந்துடும். இப்போது ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு கொண்டு வந்துடும். ஸோ இதை மட்டும் ஸ்கேல் பண்ணுறதோட எனக்கு ஃபாஸ்டர்னா எடிட் மோட் போயிட்டு ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணி டக்குன்னு நான் இதை கொண்டு வர்றது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட்குள்ளே ரொம்ப தூரம் பெனட்ரேட் ஆகக்கூடாது, ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஆகலாம், அவ்வளோதான். ரொம்ப தூரம் ஆச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இதில் இந்த பீமை வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போது இதை ரெண்டுத்தையும் உள்ளே கொண்டு போய்க்கலாம். கரெக்டாக ஜன்னல் கிட்ட இருக்க மாதிரி வச்சுக்கோங்க.
ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணோன்னா, இங்கே இந்த வுட் வந்து ஸ்லிம்மாக இருக்குது, இங்கே வந்து நல்லா ப்ராடாக இருக்குது. நமக்கு ஜன்னல் இதை விட நம்ம இந்த கதவுடைய அருவகாலை வந்து இன்னும் ப்ராடாக மாற்றிடலாம். இண்டிவிஜுவல் ஆரிஜின் வச்சுட்டு ஸ்கேல் எக்ஸ், இந்த ஜன்னலுடைய பார்ஸை வந்து வுட்டை வந்து ஸ்லிம்மாக வச்சுக்கலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் ஸோ இதையும் எடிட் மோடில் போயிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீம் இருக்கு இல்லையா, பீமில் வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் நம்ம எப்படி கொடுக்கலான்னா, பீமோட எண்டில் டேப் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அங்கே ஒரு லூப் ஃபஸ்ட்டு போட்டுப்போம். Ctrl R, ஸோ இந்த அளவுக்கு வேணும்னு ஒரு லூப் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 3 ப்ரெஸ் பண்ணி இந்த லூப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 3 ப்ரெஸ் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிங்கன்னா லூப் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். நீங்கள் சென்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா லூப் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். சப்போஸ் இந்த சைடில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுங்கள், இந்த லூப் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஒரு கண்டினியூஸ் ஃபேஸஸ் செலக்ட் ஆகும். எனக்கு இந்த சைடில் இருக்கிற 4 செலக்ட் ஆகணும். அதுக்கு இங்கே இந்த எட்ஜ் பக்கத்தில் வச்சு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ண அப்படின்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஸோ இது கூட இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்து ஸ்கேல் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல், ப்ரெஸ் பண்ணி உடனே எஸ் ப்ரெஸ் பண்ணி அப்புறம் ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ இது ஸ்கேல் ஆகிடுச்சு. 7 ப்ரெஸ் பண்ணி இதை ஈவனாக மாற்றணுன்னா இங்கே டேப் கொடுங்க. டேப் கொடுத்து 1 ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடில் இதை நீங்கள் ஈவனாக மாற்றிக்கலாம். இப்படி ஈவனாக மாற்றிக்கலாம். ஓகேவா? இது ஏன் இப்படி போச்சுன்னு தெரியல, நல்லா தான் இருந்தது. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ் அதை கொடுத்தனாலே இது எக்ஸ்ட்ரூட் ஆகிடும் ப்ராப்பராக. நம்ம இன்னும் வேணால் ஒரு தடவை அன்டூ பண்ணிவிட்டு, ஓகே இங்கே டிவைட் பண்ணிட்டோம்ல, இந்த ஃபேஸஸ் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணி இங்கே எக்ஸ்ட்ரூட் டூலில் எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ் இதை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக எக்ஸ்ட்ரூட் ஆகும். இது நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷேப் வந்து எனக்கு தப்பாக இருக்குது, அதனால தான் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும்போது கிராஸ் ஆகுது. மற்றபடி பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டாப் வீடியோ போய்ட்டு 1 ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப்ஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணி, ஸோ நான் ஃபஸ்ட்டே பண்ணும்போது இந்த ஷேப்பை கவனிக்கல, அதுதான் மிஸ்டேக். கவனிச்சிருந்தால் அது சரி பண்ணியிருப்பேன். 1 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவலாக மாற்றிக்கோங்க. ஓகே, இதையும் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டாப்புக்கு தேவையான ரூஃபையும் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, சைடில் இருக்கக்கூடிய பீம். ஸோ சைட் பீமுக்கு இங்கே கீழே இருக்க பீமே எடுத்துப்போம். ஷிஃப்ட் டி, இதை ஃபஸ்ட்டு எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு பார்த்துப்போம். ஜஸ்ட் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு மேட்ச் பண்ணாலே நமக்கு கிடச்சிரும். ஸோ ஷிஃப்ட் டி கொடுத்து ஜி ஆக்சிஸில் மேலே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிப்போம். ஸ்கேல் எக்ஸ், மேலே மூவ் பண்ணிவிட்டு ஸ்கேல் எக்ஸ், இதோட டெப்த்தை கம்மி பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட் வியூ வந்துடுங்க. ஃப்ரண்ட் வியூவில் ஒயர் ஃப்ரேம் மோட் ஷிஃப்ட் இசட், அப்புறம் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி கரெக்டாக இதனுடைய ஆங்கிளுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட், ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ சைட் வியூ வந்து இதை இப்படியே மூவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணுவேன். எப்படி இங்கே ஒரு பீம் வரும், ஷிஃப்ட் டி, ஒய் ஆக்சிஸ் இந்த ஷேப்பை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சுருவோம். ஆக்சுவலாக பேக் சைடில் டோர் எதுவுமே இருக்காது, அதனால நம்ம என்ன பண்ணலான்னா இதை இங்கேயே வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கரெக்டாக, ஏன்னா பேக் சைடில் நமக்கு டோர் எதுவுமே வராது. கரெக்டாக இதோட கார்னரில் இதை இப்படி இங்கே வச்சுட்டு எக்ஸஸாக கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி இந்த பீமுக்கு வெளியிலேருந்து தான் இது ஆரம்பிக்கணும்னு இல்லை. ஓகேங்களா, அப்படியே வச்சுப்போம். ஆக்சுவலாக உள்ளேருந்து ஆரம்பிக்குது, பட் இவ்வளோ டெப்த்து வந்து பின்னாடியும் கொடுக்கணும் இல்லை, கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துப்போம். ப்ளஸ் டாப் பீம் இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணி இதை அப்படியே மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுங்க. வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு கிராப் எக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து 2 பீமுக்கும் கேப் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. இந்த கேப்பை கம்மி பண்ணுறதுக்காக வெர்டெக்ஸ் மோடில் இந்த சைடு ஃபேஸை செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு ஜி ப்ரெஸ் பண்ணி எக்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ என்னால் இது எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ண முடியும். ஸோ மூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுறேன். அண்ட் இதை வந்து 2 வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி இங்கே கொஞ்சம் சைஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். சேம் இங்கேயும் மேட்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இந்த சைடில் கொஞ்சம் வெளியே இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா. மேலே இருக்கக்கூடிய ரூஃப் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதாவது மேலே இருக்க இந்த ரூஃப் ஃபார்ம் ஆகலை, ரூஃப்கான பேஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே ஃபார்ம் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பில்லர்ஸ், அப்புறம் விண்டோ, டோர், இங்கே இருக்கக்கூடிய விண்டோ, இது ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் டெப்த்து வரலான்னு தோணுது. ஸோ கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, சேம் இதையுமே வந்து நம்ம மிரர் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ, ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம், அப்புறம் ஆட் மாடிஃபையர், ஜென்ரேட், மிரர். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகிடும். டாப் வியூவில் இதோட எண்டு மேட்ச் ஆகுதா பாருங்கள். மேட்ச் ஆகலைன்னா எடிட் மோடு போயிட்டு ஷிஃப்ட் சி ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி எடிட் மோட் 1. நம்ம மிரர் பண்ணிக்கிறதால இந்த சைடில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, இங்கே தான் ஒர்க் பண்ணணும். இங்கே ஒர்க் பண்ண அங்கே சேஞ்ச் ஆகும். நான் மாடிஃபையர்ஸை பற்றி தனியான ஒரு கிளாஸஸே எடுப்பேன், ஒரு சீரிஸ் வீடியோஸே வரும். எப்படி டூல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக போட்டணும், அதே மாதிரி மாடிஃபையர்ஸ் எல்லாமே 1 by 1 ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். மிரர் மாடிஃபையர் இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு பார்க்கணுன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு பக்கம் பண்ணுற ஒர்க்கை இன்னொரு பக்கம் நம்மளால் ஈஸியாக டூப்ளிகேட் பண்ண முடியும். சேம் டைம் நம்ம வந்து ஒரு சைட் பண்ணுற சேஞ்சஸ் ரியல் டைமில் ஆப்போசிட் சைட்லேயும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மாடிஃபையர்ன்றது பொதுவாகவே ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். மோஸ்ட்லி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதுக்கு 2 பக்கம் இருக்கும்ல, அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறதே தான் லெஃப்ட் சைடும் வரும். ஸோ நம்ம வந்து 2 சைட்லேயும் தனித்தனியாக மாடல் பண்ணாமல் ஒரு சைடு மட்டும் பண்ணிவிட்டு
இன்னொரு சைடுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிரர் மாடிஃபையர் போடும்போது இங்கே பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே அங்கேயும் மாறிக்கிட்டே வரும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த மிரர் மாடிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை இன்னும் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்றதை நான் மாடிஃபையர் கிளாஸில் தனியாக எடுக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிள் மட்டும் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ இதுக்கு தான் வந்து பிளாக்கிங் யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ கொஞ்சம் ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த வீடு வந்து ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நம்ம அடுத்து பண்ண வேண்டியதுன்னு பார்த்தா ரூஃப். இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூஃபை தான் நம்ம பண்ணணும். ஸோ இந்த ரூஃபை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்னத்துக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களே ஈஸியாக பண்ணிவிடுவீங்க. பட் இதை நான் அடுத்த வீடியோவில் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டுட்டோரியலை இது வரைக்கும் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது வரலை டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லைனா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட முடிஞ்சால் ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் நம்ம கமெண்ட் செஷனுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு தனி வீடியோ கூட போடலாம். பட் பார்ப்போம் எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்றதை பொறுத்து. 1-2 கமெண்ட்னா டேரெக்டாக கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுறேன். நிறையா வருதுன்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலும் கம்யூனிட்டியும் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டுருக்கு. கீப் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.